ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான் சிறகுகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சென்னை vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் தான் போக போகிறோம். சென்னையில் வந்து மெட்ரோ வந்து எத்தனையோ வருஷம் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இதில் வந்து என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எந்த இடத்துல ட்ரெயின் வரும் அப்படின்னு போய் தேடி நிற்கிறது தான் டிஃபிகல்ட்டிஸ். அது போக எந்த வழியில் போகணும், எந்த வழியை வெளியே வரணும் அதுவும் தெரியல. டிக்கெட் எங்கே எடுக்கணும், ஃபஸ்ட் டைம்ன்றனால எங்களுக்கு ரொம்பவே தெரில, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்டு அப்படியே போய் எடுத்துட்டோம். அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக நீட்டாக நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு, நல்லா நீட்டாக இருந்துச்சு ட்ரெயின். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கம்பார்ட்மெண்ட்டு லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நல்லா செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் 4 பேரும் ஒரே சைடு வந்துட்டோம். அப்பா மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தாங்க, அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ டக்குன்னு உட்காரதுக்கு எங்களுக்கு சீட் கிடச்சோன்னே நாங்களும் டக்குன்னு உட்காந்து அப்படியே செம்மையாக இருந்துச்சு அது நகலும் போது. பஸ்ஸில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பள்ளம் மேடு இதெல்லாம் தெரியும். ட்ரெயினில் வந்து நார்மலாக அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் என்னென்னா மெட்ரோ வந்து அதை விட இன்னும் ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம போகிறது சுத்தமாக தெரியல. அதே மாதிரி நம்மளுக்கு வெளியிலலாம் பார்க்க முடியாது மெட்ரோவில் போகும்போது. ஸோ ஃபுல் கவர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் தனியாக உட்காரணும்னு ஆசைப்பட்டா கூட தனியாக கூட உட்காந்துக்கலாம். இந்த சீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சீட் வந்து பஸ்ஸில் கண்டக்டருக்கு கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு இது. பட் இது வந்து எங்கள் அப்பா பாருங்கள் எங்கே இருந்துட்டு எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. நான் இங்கே உட்காந்து ஷோவாக ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணா தனியாக உட்காந்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு சேஃப்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் கார்னருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நடந்து நிறையா கூட்டம் வேறு இருந்துச்சு. கொஞ்சம் பசிக்க ஆரம்பித்தோடனே நாங்களும் கடையில் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தள்ளு வண்டியில் மதுரை மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே, இவங்க வந்து ஃப்ரூட்ஸ் நெல்லிக்காவை பார்த்தோன்னே நின்றுட்டாங்க. ஃபஸ்ட்டு நெல்லிக்காவும் மாங்காய் என்னோட ஃபேவரெட்டு. ஸோ அதனால் சரி வாங்கி கொடுத்துட்டு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு இப்போ கூட நாக்கு அப்படியே குகுறுது. நான் வந்து ஃபுல்லாக எல்லா ஏரியாவையும் வந்து மதுரையோட தான் கம்பேர் பண்ணேன். இந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மதுரையில் 10 விளக்கு தூண் இருக்கும் பாருங்கள், அந்த தெரு சந்து அந்த மாதிரி. அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாரிஸ் கார்னர் வந்து. ஸோ ஃபுல்லாக நிறைய கடைகள் இருந்துச்சு, எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. நகை கடையிலேருந்து, ஜவுளி கடையிலேருந்து, செப்பல்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அச்சயாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்காமல் இருந்தோம் பொங்கலுக்கு. ஸோ அதனால் அச்சயாவுக்கு மட்டும் நம்ம சென்னையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸாக ட்ரை பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. கை வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே சைஸ் ஓகே தான். கை ரொம்ப ஃபிட்டாக இருந்தனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், நெக்ஸ்ட்டு வந்து வேறு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருந்துச்சு. சரி வளர்கிற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல் நம்ம எடுப்போம் பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்தாச்சு. அடுத்து வந்து அந்த கடையில் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தேன், இந்த கேம் விளாட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இது கமெண்ட்ஸ் போடணும்னு சொன்னாங்க. இல்லை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு ரிவ்யூ போட சொன்னாங்க. ஸோ இதில் வந்து அனனா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கேம் இதெல்லாம் தெரியாது. ஏதோ வச்சுருக்காங்க கப்பில் போடுறாங்கன்னு சொன்னேன்னா நாங்கள் தான் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அடுத்து பார்த்தா அனனா அசால்ட்டாக போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அனனா தான் வந்து 3 டைம்ஸ் போட்டுருச்சு. இதில் எப்படின்னா ஒரு தடவை அந்த கப்பில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க. அந்த இதில் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம கிஃப்ட் இல்லாட்டி கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம். 2 தடவை சாக்லேட் போட்டுச்சு நாசி. ஆனால் நான் 3 டைம் சாக்லேட்டு, நான் ஒரு டைம் சாக்லேட்டு. இல்லை ஒரு இது கிஃப்ட்டு வாங்குச்சுல்ல. இப்போ இந்த டைம் போட்டது வந்து கிஃப்ட்டு. 2 தடவை வந்து சாக்லேட் வாங்குச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் அந்த கை ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம். அந்த டைமிங்கில் இந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், விளையாண்டுட்டு நல்லா கொஞ்சம் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் இந்த குட்டி டைரி இதெல்லாம் வாங்கினோம். அடுத்து திரும்பவும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் ஸ்நாக்ஸ் திரும்பவும் பசிக்க இல்லை. ஈவினிங் ஆயிடுச்சு, மதியம் லஞ்சு சாப்பிடலை நாங்கள். கடையெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தா ஈவினிங் என்ன கிடைக்க போகுதுன்னு நினச்சோம். ஆனால் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, எங்களுக்கு வந்து சூப்பராக லஞ்சு லேட்டாக சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா கிடச்சிச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து மெரினா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். அடுத்ததாக இந்த வீடியோவில் இன்னொரு பொண்ணு இருக்குது பாருங்கள். அந்த பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான். அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. 1 இயர் ஆகுது அவங்க சென்னை போய். ஸோ அவங்க அங்கே இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. சில இடங்கள்லாம் சொல்ல போட மேப் போட வர இதுக்கெலாம் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. அது போக இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்.
ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், எங்களுக்கும் வந்து ஒரு சிஸ்டர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 4 பேருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி வந்து எனக்கு அந்த பிள்ளைங்க வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்க தான் எனக்கு வந்து ஃப்ரெண்டாகவே வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களோட அவங்களும் மிங்கிள் ஆயிடுவாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். பசங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பொண்ணுங்களோட அந்த பொண்ணுங்களே சேரும்போது இன்னுமே கலகலன்னு இருக்கும். ஏன்னா பொண்ணுங்கன்றாலே ரொம்ப கலகலன்னு தான் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி சென்னை போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவோம், அவங்களோட சேர்ந்து சென்னையில் சுற்றுவோம் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. சடனாக டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அடுத்து அப்படியே வந்து பீச்சுக்கு தான் கிளம்புனோம். ஸோ பீச்சில் வந்து செம கூட்டமாக இருந்துச்சு. இதுக்கடுத்த நாள் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு காணும் சொல்லிட்டாங்க. பொங்கல் 3வது நாள், பொங்கல் 3வது நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு போனோம்னா பீச் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குமா. இதுவே எங்களுக்கு பார்க்க ரொம்ப ஓவர் க்ரௌட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அடுத்த நாள்லாம் போகவே முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம எங்கே போனாலும் சோறு தான் முக்கியம். அதே மாதிரி இங்கேயும் போய் சாப்பாடு ஸ்நாக்ஸ் கிடைக்கிற கடையில் நிறுத்திட்டோம். சரி, அங்கேயும் போய் என்னத்தை வாங்கணும்னு பார்க்குறீங்களா, மாங்காய் தாங்க வாங்கினோம். ஸோ ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கலர் தான் அதிகமாக இருந்துச்சு, காரம் இல்லை. எனக்கு அவ்வளோவா இந்த மாங்காய் பிடிக்கல. காரமும் இல்லை, கொஞ்சம் உப்பும் இல்லை. அதனால திருப்பி என்ன பண்ணோன்னா அங்கே நாங்கள் வந்துட்டு வேணானே வேறு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை, ஒரு பீஸ் எடுத்து அசியாக சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அப்புறம் அவங்க அப்பா வாங்கி இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா. சரி சொன்னாலும் வாங்கிக்கிறணும்ல, அந்த அண்ணே வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்புறம் வேறு கொடுத்தாங்க. கடலை வாங்கினோமா, அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்தோடனே வந்து பஞ்சு மிட்டாய் விற்றுட்டு இருந்தாங்க. சரி அடுத்து அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். அடுத்து எங்கள் அம்மாவும் அம்மாவோட ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் அவங்க விளாண்ட கேமை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து இதில் நிறைய கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. அது பீச்சில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலாம் உடச்சி போட்டு போயிடுவாங்க போல். அது அப்படியே போட்டால் கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் அதை உடச்சி போட்டுட்டா காலில் குத்தி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடும். செப்பல் போட்டு நடக்கிறத விட செப்பல் இல்லாமல் நடந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி கண்ணாடிலாம் கிடக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி நடக்க முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்கலாம் வந்து கையில் மண்ணை வச்சுலாம் விளையாண்டுலாம் இது பண்ண முடியாது. நம்ம பீச்சுக்கு போனாலே இந்த மாதிரி மணலில் நல்லா விளையாடலான்னு தான் போவோம். ஆனால் அங்கே பார்த்தோம்னா ஒரே கண்ணாடி பீசஸாக இருந்துச்சு. அடுத்து வந்து அம்மாவும் ஆண்டியும் வந்து தண்ணி ஊற்றுனாங்க. ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கு நடுவில் குழி விழுந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் அதில் திரும்ப கொஞ்சம் சாண்ட் போட்டு திரும்ப வாட்டர் ஊற்றுனாங்க. தண்ணி காலியாக போச்சு. ஆமாம், அடுத்து இன்னொரு பாட்டில் வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஊற்றி எப்படியும் நல்லபடியாக எடுத்தாச்சு. அது பேர் என்ன சொல்லுவீங்க? இது வந்து நாங்கள் இட்லின்னு சொல்லி வச்சு விளையாடுவோம். கேக் கட் பண்ணுறோன்னு சொல்லுவோம். நாங்கள் மாற்றிக்கிறோம். சாப்பிட போகிறோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு இது இட்லியாக வச்சுக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா கேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு கட் பண்ணி ஹாப்பி பர்த்டே டு யூ பாட் பண்ணிங்களா. அதனால இந்த கேம் நல்லா டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி நம்ம வாக்க நீ விளையாடலாம். பெரிய இட்லியா இருக்கே, தண்ணி நிறையா 2 பேர் சாப்பிடணும்ல, ஒரு ஆளுக்குன்னா பரவாயில்ல. இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கின மாதிரி தூக்கி 2 பேரும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அழகாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சரி வெளியில் வர்ற அந்த பீச்சிலேருந்து வெளியில் வர்ற இடத்துல வந்து பேக் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இது போக இப்போ பீச் ஏன் காட்டலைன்னு நினைப்பீங்க. பீச் என்னாச்சு அப்படின்னா பீச்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியல, ஃபுல்லாக கம்பு வச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு தண்ணி மூவ் ஆகுறது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் நாங்கள் அதை காட்டல. சரி இந்த பேக்லாம் வச்சுருந்தாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்க பீச் வந்து அதே மாதிரி பாதி தூரத்துக்கு மேலே என்னால் நடக்க முடியல. அதனால் நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் பாதியிலே. என்னால் தான். அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் அவங்க அப்பாவெல்லாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் 5 பேரும் நல்லா பீச்சை பார்த்துட்டு அந்த லாக் பண்ணி வச்சிருந்த பீச்சை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக போய் காலை நினச்சிட்டு வரலாம், சரி குளிச்சுட்டு வரலாம், அப்படி இப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா போவே இதில் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி என்னென்னா வேஸ்ட்டாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இந்த பொம்மை என்னை வான்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க, பஞ்சு மிட்டாய் வாங்கிச்சு ஜவு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அங்கேயும் போயிட்டு ஜவு மிட்டாய் வாங்கினோம். அது பார்த்தோம்னா என்ன கொடுத்தாங்க, ரோஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாட்ச் 2 ஆமாம், ரோஸு வாட்ச். இதில் என்ன நினச்சிட்டோம்னா நாங்கள் ரோஸ் நம்மளுக்கு எப்படி ரோஸ் வாட்ச் கட்டுனா ரோஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ரோஸ் கட்டினா வாட்ச் ஃப்ரீ. அப்படியா? 20 rupees 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகே, 2 சேர்த்து 20 ரூபா அப்படின்னு பார்த்தா நாங்களும் நல்லா வேகமாக 2 பேரும் 2 கட்டிவோங்கன்னு 4 பேருக்கு 2 கட்டியாச்சு. கடைசி பார்த்தா அந்த பாட்டி ஒரு ஆளுக்கு 40 ரூபான்னு கணக்கு சொல்லிட்டாங்க. என்னங்க பாட்டி இதுக்கு இது ஃப்ரீன்னு நினச்சோம் அப்படின்னா, ஏம்மா
இம்மாதிரியாமா ஃப்ரீயாக தருவாங்கன்னு கேட்டாங்க. கேட்டு நல்லா அசிங்கமாகி போச்சு. ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காசை கொடுத்துட்டு அப்புறம் ஒன்று மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் ஜவு மிட்டாய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லவா. மதுரையிலலாம் கட்டுவாங்க வாட்ச் கட்டினா, ஆனால் இவ்வளோ பெருசாக ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. கன்னத்தில் கொஞ்சோன்னு வைப்பாங்க, பட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இங்கே ரிங்குக்கும் சேர்த்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, வாட்சும் ரிங்கும் போட்டேலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி கையிலலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி விட்டோன்னே எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன ஒன்று, அந்த தண்ணியில் நினைக்காதது தான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக தான் மெயினாக நாங்கள் பீச் போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்னுக்கு மெட்ரோக்கு வந்துட்டோம். மார்னிங் போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான சம்பவம் நடந்து போச்சு அனனாவை வச்சு. ஸோ அதை வந்து ஒரிஜினல் வீடியோவே உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுட்டு குச்சியெல்லாம் இங்கே போட்டு போமா. இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த டிக்கெட்டை வந்து ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ஸ்கேன் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து அனனாவை அனுப்பணும். ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த சைடு நின்றுட்டு அனனா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கவும், அதுக்குள்ளே எப்படின்னா ஒரு ஆள் தான் கிராஸ் பண்ணணுமா. 2 பேர் நின்றாலே அந்த மாதிரி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாதுகாப்பாக கூட்டு போகணுன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படி செய்ய கடைசி பார்த்தா டப்புன்னு அடிச்சிருச்சு. அது வந்து எங்களுக்கு தெரியாது. இதை வந்து ஃபஸ்ட்டே அவங்க சொல்லணும் போகக்கூடாது அப்படின்றத. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க 2 பேர் போனீங்களா, ஒரு ஆள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்களுக்கு தெரியாதனால இது ஒரு பெரிய சோகமாயிடுச்சு. ஆனால் கடிக்கவும் அவங்க அப்பா பதறிட்டாங்க. அப்புறம் அடிபட்டதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ணுற லேடி வந்து சொல்கிறாங்க, இது வந்து லேசாக அடிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலிக்கும், வீட்டில் போய் தைலம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறோம், நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம்ன்றது அவங்களுக்கு தெரியாது, ஓகே. பட் இருந்தாலும் இது வர்றவங்க எல்லாருக்குமே இது ஃபஸ்ட் டைமா இல்லை பழக்கமாக இருக்குமா அப்படின்றது தெரியாதுல்ல. ஒரு அவேர்னஸாக முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த மெசேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நானே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெட்ரோக்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. அப்புறமேட்டு தான் அனனா மூஞ்சில் சிரிப்பே வந்துச்சு. அந்த இது அடித்தது வலிச்சிச்சோ வலிக்கலையோ தெரியல. ஆனால் வந்து அனனா நல்லா பயந்துடுச்சு. ஸோ பயம்தான் ரொம்ப இருந்துச்சு வலியை விட. அப்புறம் ரொம்ப ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து லைட்டாக தைலம் போட்டு விட்டுட்டு சரி பண்ணியாச்சு, ஒன்றும் செய்யலை. அனனாக்கு அந்த மாதிரி இடித்தோடனே உனக்கு எப்படி இருந்துச்சு? அதில் கிராஸ் பண்ணல? அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பா வந்து என்னைய திட்டினாங்க, எதுக்கு திட்டினாங்கன்னே தெரியல. பதட்டத்தில் என்னைய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்புறம் அனனாக்கு அடித்தா அப்புறம் பயமாக இருக்கும்ல, அந்த ஒரு பதட்டத்தில் தான் திட்டுறது. எனக்குமே அதுக்கப்புறம் கிராஸ் பண்ண பயமாயிடுச்சு. ஐயோ எங்கே நம்மளும் போயில அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கே இப்படி இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அப்படி அதை நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ பேசும்போது கூட அந்த இது தெரியுது, டப்புன்னு அந்த சவுண்டு அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் வரவும் நாங்கள் இறங்கிட்டு மெதுவாகனுக்குள்ளே பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதோட நாங்கள் வந்து மெட்ரோ வந்து முடிஞ்சு மெட்ரோவோட பாட்டு வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இறங்கி வந்து வெளியே வந்தோடனே ஃப்ளைட் வந்து க்ராஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்கும்போதே ரொம்ப செம்ம நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அது ரொம்ப பக்கத்தில் வந்து நம்மளோட க்ராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் சென்னையில் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஆனால் இருந்தாலும் சொல்ல சி, உனக்கு வந்து சென்னை பிடிச்சிருக்கா மதுரை பிடிச்சிருக்கா? சென்னையா மதுரையான்னு கேட்டால் மதுரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அங்கே டிராஃபிக் அந்த மாதிரி பார்க்கும்போது டென்ஷனாக ஆகுது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நம்ம போனது வந்து ஃபெஸ்டிவல் டைமு, பொங்கல் டைம் போயிருக்கோம். அப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து ரொம்பலாம் இல்லை, டிராஃபிக்குமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே வந்து நம்ம மதுரையோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ மதுரையுமே அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. பயமாக இருக்குது, என்னடா மதுரையுமே ரொம்ப ஜாம் ஆகிடுமோ, டிராஃபிக் ஜாமா, எங்கே போனாலும் இப்போ லேட் ஆகுது.
அந்த பாலம் இந்த பாலம்ன்றாங்க. எத்தனை பாலம் போட்டாலும் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஒரு வீட்டுக்கு 2 பைக்கு 3 பைக்கு 2 காரு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் ஜாம் வந்து வரத்தான் செய்யும். ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே தான். அண்டு ஸ்டே பண்ணுறதுனா மதுரை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மதுரை தான் பிடிச்சிருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ பஸ்ஸு கேட்டிங்கன்னா அதை விட ஸோ எங்கள் அப்பா வந்து அவருக்கு வந்து தெரியல ஏசி பஸ்ஸா நான் ஏசி பஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஏசி பஸ்ஸுன்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்க. சரிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு சீட்டில் உட்காந்துட்டு ஏசியா என்ன ஏசியை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தா சொல்கிறாங்க இது ஏசி பஸ் தானே, அப்போ ஏசி கொஞ்ச நேரம் கழிச்சு போடுவாங்க எல்லாரும் வந்ததுக்கு எடுத்து அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டிக்கெட்டை போய் செக் பண்ணி திரும்ப பார்க்கும்போது பாருவேன் ஏசி தான் போட்டிருக்கோம்னா பார்த்தா நான் ஏசின்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து எல்லோரும் வந்து அப்பாவை காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோடனே அவங்களே வந்து கரெக்டாக ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. எல்லா பஸ்லேருந்து வந்தவங்களும் அந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க ஃபஸ்ட்டே சொல்லி வச்சு தான் கூப்பிட்டு போவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த இடத்துல அந்த டைமில் வேறு எந்த ஹோட்டலும் இருக்காது, இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்கும். நமக்கு பசிக்கு என்ன ரேட்டு சொன்னாலும் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சென்னை விலாக் வீடியோ கொஞ்சம் லேட் இல்லை, கொஞ்சம் அதிகமான லேட்டில் தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா எடிட் பண்ண முடியலை, அது அப்படியே பெண்டிங்லேயே கிடந்துருச்சு. இன்றைக்கி நல்லபடியாக எடிட் பண்ணி போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான விலாக்ஸு, குக்கிங் வீடியோஸு, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ, ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ, நிறைய நம்மளோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வான்சலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.